திமுகனே சொல்லல, முதலமைச்சர் சொன்னதும் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து எந்த பார்ட்டின்னு நீங்க சொல்லுங்கன்னாரு. முதலமைச்சர் ஏன் டிஎம்கேன்னு சொல்லலைன்னா, சபைக்குள்ள நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆவணம் எதிர்த்தரப்பு கேட்கும்போது கொடுக்கலன்னா உங்கள் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடியும். கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தி கடந்த காலத்தில் இப்படி உரிமை மீறல் தீர்மானம் போட்டு தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கடந்த காலத்தில் சஸ்பெண்டே பண்ணாங்க. அவசரமாக அந்த உரிமை மீறல் கொண்டு வரப்பட்டது. அது விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு. எதிர்க்கட்சி தலைவரே சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு போச்சு. முதலமைச்சரின் மீதும் அதை ப்ராப்பராக ப்ரிவிலேஜ் கமிட்டிக்குள்ள ஆளுங்கட்சிக்காரங்க தான் இருக்க போறாங்கனாலும் ப்ரிவிலேஜ் நீங்கள் உள்ள மூவ் பண்ணுறீங்கன்னா அது ரெக்கார்டில் வரும். அவங்களுக்கான உரிமை இருக்கு. ப்ரிவிலேஜ் சரியா கொண்டு வரலன்னா நீங்க நீதிமன்றத்துக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கான்சியஸா டிஎம்கேங்கிற வார்த்தையை அவர் சொல்ல அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும்னு பேசிய அரசியல் ரீதியிலான விமர்சனம் தான். முதலமைச்சரிடம் அதற்கான ஆவணங்கள் இருக்கு அப்படின்னா அவருக்கு கீழே தான் இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இருக்காங்க, அங்க கொடுத்து தொடங்கலாம். ரெண்டாவது, நாங்க பார்ட்டின்னு தானே சொன்னோம், எந்த பார்ட்டின்னு சொல்லலைன்னா அதுக்கு ஏன் ட்ரிகர் ஆகிறாங்க? அதுல நம்ம ஒரு லாஜிக் பார்த்தோம்னா, திமுக ஆட்சி காலத்துல அதிமுக வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பாஜகவோ காங்கிரஸோ சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகாவோ பாமகவோ இல்லை தாவேகாவோ அவங்க ஆட்சியில் அவங்க அமைச்சர்களாக இருக்கும்பொழுது அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அது வந்து ரொம்ப அது ஒரு கவுண்டர் தானே. கேட்டால் டக்குன்னு ஆமாம் இல்லை நம்ம பேரையே சொல்லலைன்னா அவங்க 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவங்க அமைச்சர்கள் மேலே தானே ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் ஊழல் நடந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய வேண்டும்னா யாராவது சொல்ல போகிறாங்க? ஸோ அது வந்து ஒரு தர்க்கமாக வைக்கப்படுகிறதே தவிர அதை தாண்டி நகரலை. இந்த பார்ட்டி ஃபண்ட் என்பது உள்ளபடி இந்த அரசுகிட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது எல்லாம் வந்து ஓடுன்னு ஓடி போயிடுறாங்க. வெளிநாடு போனாருன்னதும் நீங்கள் இவரை நினச்சிக்காதீங்க, ஸ்டாலின் சார் இல்லை, அவர் மேலே எனக்கு அன்பு இருக்கு. இன்னொருத்தர் சிங்கப்பூர் போனாரேங்கிறாரு. எனக்கு இவங்க தலைமறைவானதில் எனக்கும் மாற்றுகிறது, அவர்கள் அதை செய்திருக்கக்கூடாது, சம்மனை ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிருந்துருக்கணும். இப்போ முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு இல்லையா?